ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கனமழை விவசாய பாதிப்பு குறித்து அதிகாரிகள் கணக்கெடுப்பு. மழைநீர் தேங்கிய பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாயம். கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அரசு எச்சரிக்கை. மீண்டும் கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஊழியர்கள் தீவிரம். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவருக்கு சவால். ஆதாரங்களுடன் வந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் வீடியோவால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மழைநீர் தேங்கிய இடங்களை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திரா காந்தி சதுக்கம் அருகே புதிய வாய்க்கால் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 21ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தொடங்கிய கனமழை தொடர்ந்து 10 மணி வரை கொட்டி தீர்த்தது. 3 மணி நேரம் பெய்த தொடர் மழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் குளம் போல தண்ணீர் தேங்கி நின்றது. மழை நின்ற பிறகும் கூட தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதேபோல் காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள மழைநீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். இப்பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டார். பின்பு செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், புதுச்சேரியில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளதாகவும் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தெரிவித்தார். மழை நீரை விரைவாக வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், மேட்டுப் பகுதியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக கூறினார். இந்திரா காந்தி சிலை அருகே கனகன் ஏரி இருப்பதால் மழைநீர் தேங்கியுள்ளது என்றும் அதை சரிப்படுத்த அப்பாதையில் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். ஒரு சில இடங்களில் மழை பெய்து நின்ற பிறகும் தண்ணீர் வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், அடுத்த முறை இதுபோன்ற சூழ்நிலை வரக்கூடாது என அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார். அனைத்து பகுதிகளிலும் நீர் உறிஞ்சும் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், நகராட்சி, கொம்யூன், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த முறை இதுபோன்ற பிரச்சினை வராத அளவிற்கு பொதுப்பணித்துறை திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் விவசாய பாதிப்பு குறித்து துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர், சண்முகாபுரம் ஓடையிலிருந்து வரும் தண்ணீரும் இந்திரா காந்தி சிலை அருகே வருவதால் அடுத்த மழைக்கு இதுபோன்று மழைநீர் தேங்காத அளவிற்கு வாய்க்கால்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வீடூர் அணையின் நீர்மட்ட உயர்வு காரணமாக சங்கராபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீடூர் அணையின் முழு கொள்ளளவான 32 அடியில் 30.300 அடி நிரம்பியுள்ளதாகவும், நீர்வரத்து அதிகரித்து வருவதால் 22ஆம் தேதி பிற்பகலில் வினாடிக்கு 500 முதல் 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள், குறிப்பாக வெள்ளியனூர் தாலுகாவில் இருக்கும் மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, குனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, கொடாத்தூர், தெல்லிப்பட்டு, கூடம்பாக்கம், ஆரியபாளையம், கோட்டைமேடு, மங்களம், உருவையாறு, திருக்காஞ்சி, உதியம்பட்டு மற்றும் புதுச்சேரி தாலுகாவில் இருக்கும் நோனாங்குப்பம் ஆற்றங்கரையோரங்களில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது, மீன் பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது, செல்ஃபி எடுப்பது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மீறுவோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பகுதி பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் சற்று வலுப்பெற்று 22ஆம் தேதி மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயல் சின்னமாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் புயல் சின்னம் வலுவான நிலையில் நீடிப்பதால் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு வீடியோ மூலம் சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இடையே மோதல் நிலவி வருகிறது. ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் வைத்திலிங்கம் எம்பி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சில குற்றச்சாட்டுகளை கூறியிருந்ததாகவும் அதற்கு பதில் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் புதுச்சேரிக்கு வந்துள்ளதாகவும் வைத்திலிங்கம் எம்பி பத்திரிகையாளர் முன்பு தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தருவதாகவும் தான் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுங்கள் என்றும் அதில் கூறியுள்ளார். சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தன் மீது குற்றச்சாட்டுகள் கூறியுள்ளார் என்றும் தன் சொத்து விவரங்கள் பற்றியும் சமூக பங்களிப்பு நிதி, மின் உற்பத்தி நிலையம் அமைத்ததில் ஊழல் நடந்துள்ளதாகவும் கூறியிருந்ததாக தெரிவித்துள்ள மல்லாடி கிருஷ்ணராவ் 30 ஆண்டுகள் சொத்து விவரங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தன் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வைத்திலிங்கம் எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ எப்போது அழைத்தாலும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்துடன் பதில் தர தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் வாங்கியதாக கூறிய விவரத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் தான் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் விரைவில் நேரம் ஒதுக்கி இது குறித்து விவாதிக்க தயாராக உள்ளதாக வீடியோ பதிவு மூலம் சவால் விடுத்துள்ளார். அந்த எலிகேஷனுக்கு நான் பதில் சொல்றேன். நான் சொன்ன எலிகேஷனுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி எம்எல்ஏ வைத்தியநாதன், சிஎல்பி லீடர் அண்ட் ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர், எங்களுக்கு நம்ம மேல யாரோ எழுதி கொடுத்தது படிச்சாச்சு. நான் பாலிடிக்ஸ்ல ஒன்றுக்கு முன்னாடி எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நான் வித்துட்டா, நான் இந்த 30 இயர்ஸ்ல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டா. அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட் பத்தி எங்களுக்கு சொல்லியாச்சு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டா சிஎஸ்ஆர் ஃபண்ட். இதுக்கப்புறம் பவர் பிளான்ட் சம்பந்தமா புதுச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2005 నుంచి 2014 వరకు என்ன பண்ணியாச்சுன்னது அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துட்டா. இங்க 2 பேரும் சேர்த்து ஆர் செப்பரேட்லி ஆர் இவர் 2 பேரும் கம்பைண்டா எப்போ கூப்பிட்டு வரோ நான் ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா எங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ இங்க 2 பேருக்கு கூட இப்ப நான் அனுப்புறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம 3 பேர் உட்காரிட்டு எல்லா மீடியா பிரஸ் முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணியாச்சோ, என்ன காசு வாங்கியாச்சோ எல்லா எவிடன்ஸ் எங்களை வந்துருங்க. நாம ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நான் எது கூட எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கோ ஒரு பைசா வாங்கலன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணக்கு நான் ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு
எங்களுக்கு சொல்ற எல்லா பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருக்கும் நன்றி. கனமழை காரணமாக காலாப்பட்டு பகுதியில் படகுகள் மற்றும் 1 கோடி மதிப்பிலான வலைகள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 21ஆம் தேதி இரவு கனமழை பெய்தது. அதிகபட்சமாக புதுச்சேரி காலாப்பட்டில் சுமார் 25 சென்டிமீட்டர் வரை மழை பதிவானது. இப்பகுதியில் சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் மேட்டு பகுதியிலிருந்து மழைநீர் வெள்ளம் போல் கடல் நோக்கி வந்தது. இதனால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டன. இதேபோல் மீன்பிடி வலைகளும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டன. நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மீனவர்கள் போராடி படகுகளை மீட்டனர். இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்குள் சென்றன. 50க்கும் மேற்பட்ட படகுகள் பழுதாகியுள்ளதாகவும் 1 கோடி மதிப்பிலான வலைகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். கனமழையால் கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளம் முழு கொள்ளளவில் ஏறத்தாழ 90% நிரம்பியது. இதனால் குளக்கரையின் ஒரு பகுதி சரிந்துள்ளது. பாதிப்பு குறித்து அரசு கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென்றும் இப்பகுதியில் நிரந்தரமாக தூண்டில் முள் விளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கிய இடங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர், பாண்டிய நகர், விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை, கொம்பாக்கம், செட்டிக்களம், உத்தரவாக்கினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவரும் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊழியர்களை அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து இறைக்கவும், மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், திராவிட முன்னேற்றக் கழக தொகுதிச் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி 100 அடி சாலை சுரங்கப்பாதை மழைநீரால் மூழ்கியுள்ள நிலையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 21ஆம் தேதி கனமழை பெய்தது. விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. இந்நிலையில் 100 அடி சாலை மேம்பாலம் கீழே அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை கனமழை காரணமாக முற்றிலும் மழை நீரால் மூழ்கியுள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், அலுவலகங்களுக்கு செல்வோர் என சுரங்கப்பாதையை பலரும் பயன்படுத்தி வரும் நிலையில் ஒரு நாள் பெய்த கனமழைக்கு சுரங்கப்பாதை முழுவதும் மூழ்கியுள்ளது. மேலும் தொடர் மழையின் போது அவ்வழியை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் என்றும், எனவே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவர் நீண்ட ஆயுளுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதாக முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரெயின்போ நகர் பகுதிகளில் குழாய்கள் பொருத்தும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைவில் தொடங்கி மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் ரவிச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ரவிச்சந்திரன் ஆளுநர், தலைமைச் செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில், புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பாலத்தின் அடியில் புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக கட்டப்பட்டுள்ள கட்டண கழிப்பிடம் வாய்க்காலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளதால் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், எழில் நகர், வசந்தம் நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் நிற்பதற்கு மூல காரணம் வாய்க்காலுக்குள் கட்டப்பட்டிருக்கும் செயல்படாத கட்டண கழிப்பிடம் என்று தெரிவித்துள்ளார். எனவே போர்க்கால அடிப்படையில் அந்த கட்டிடத்தை இடித்து
வாய்க்காலை தூர்வாருமாறும் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களால் மழைக்காலங்களில் அப்பகுதிகள் மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் 15 நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய குழாய்கள் கொண்டுவரப்பட்டு அப்பகுதியில் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ரெயின்போ நகரில் அனைத்து குறுக்கு வீதிகளிலும் குழாய்கள் போடப்பட்டு கடந்த 15 தினங்களாக வேலை எதுவும் நடைபெறாமல் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு கிடைத்தும் இன்று வரை அவ்வேலைகள் நடைபெறவில்லை என்றும், எனவே போர்க்கால அடிப்படையில் குழாய்களை புதைத்து பணிகளை தொடங்குமாறு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலை ஏற்றம் காரணமாக புதுச்சேரியில் தீபாவளி தினத்தன்று மது விற்பனை சரிந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு மது விற்பனை அதிக அளவில் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டை விட தீபாவளி மது விற்பனை அதிகரித்து வந்துள்ளது. இந்த ஆண்டு வார விடுமுறையொட்டி தீபாவளி பண்டிகை வந்தது. இதனால் மது விற்பனை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டை விட மது விற்பனை 5 முதல் 10% வரை குறைந்துள்ளது. இதற்கு கடந்த 3 மாதம் முன்பு அரசின் வருவாயை உயர்த்த மதுபானங்களின் வரியை உயர்த்தியதே காரணம் என தெரிகிறது. அதோடு வழக்கமாக விடுமுறை தீபாவளியை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இந்த வாரம் பெரும் அளவில் குறைந்து காணப்பட்டது. இதற்கு கனமழை எச்சரிக்கையும் காரணமாக அமைந்தது. வழக்கமாக சுற்றுப்புறங்களான தமிழக மாவட்டங்களில் இருந்து ஏராளமானவர்கள் புதுச்சேரிக்கு வந்து மதுபானங்களை வாங்கி செல்வர். ஆனால் பிரீமியம் மதுபானங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருந்ததால் அதை வாங்க முன்வரவில்லை. அதே நேரத்தில் குறைந்த விலையில் உள்ள உள்ளூர் மதுபானங்கள் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் மட்டுமே மதுபான விற்பனை நடைபெறுகிறது. இதனால் மாவட்ட வாரியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் எத்தனை கோடிக்கு மதுபானம் விற்பனையானது என உடனடியாக தெரிந்துவிடும். ஆனால் புதுச்சேரியில் தனியார் மொத்த மதுபான விற்பனை நிலையம், சில்லறை விற்பனை நிலையம், சுற்றுலா மதுபான விடுதிகள், ரெஸ்டோபார்கள் என பலவிதமான விற்பனை நடப்பதால் ஒட்டுமொத்த விற்பனை தொகையை கண்டறிய முடியவில்லை. இருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மது விற்பனை வெகுவாக குறைந்துள்ளது என மதுபான விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,660 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.